கிட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டெவலப்மெண்ட் டிலேஸ் என்னென்ன ஏரியாஸில் வரும், டெவலப்மெண்ட்டில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன ஏரியாஸ்ன்னு நான் இப்போ சொல்கிறேன். காக்னேட்டிவ் ஏரியா ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் மோட்டார் ஏரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மோட்டார் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் கம்யூனிகேஷன் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ஏரியா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸு. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள், அதாவது ஃபைன்னா என்னென்னா ஸ்மாலுன்னு அர்த்தம். கையில் வந்து பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது சின்ன சின்ன மசில்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்கில்ஸு. அதாவது ஒரு பென்சிலை ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பேட்டை ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பேகை தூக்கிறதா இருக்கட்டும், லிஃப்ட் பண்ணுறது, ஹோல்ட் பண்ணுறது, ப்ரெஷர் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். இதே வந்து டிலேவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த ஸ்கில்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும். சின்ன சின்ன பொருளை ஹேண்டில் பண்ணுறது, சின்ன சின்ன எழுத்து எழுதும் போது ரொம்ப கஷ்டப்படுறது. அதாவது ஏபிசிடி எழுதுகிறோம் அப்படின்னா அந்த எழுத்தே வந்து ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப லைட்டாக எழுதுறது, ரொம்ப திக்காகவும் எழுத முடியாமல் இருக்கிறது, கொஞ்ச நேரத்துக்கு மேலே பென்சில் ஹோல்ட் பண்ண முடியாதது, ஜிப் போட முடியாது, பட்டன் போட முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் மோட்டாரோட டிஃபிகல்ட்டிஸ். ஃபைன் மோட்டாரில் நமக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் ஆகும். ஸோ இதுதான் டிலே இன் ஃபைன் மோட்டார் ஸ்கில்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில். கிராஸ் மோட்டார் ஸ்கில்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம லெக்கில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாம் கிராஸ் மோட்டார் ஸ்கில்னு சொல்கிறோம். கிராஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் மசில்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறது, ஹாப் பண்ணுறது, அதாவது நொண்டி அடிக்கிறது, ஏறுறது, இறங்குறது, சின்ன கேப்பில் நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு வர்றது, கீழே விழுகாமல் சின்ன சந்தாக இருந்தாலும் அது மேலேயே கரெக்டாக கால் வச்சு கீழே விழுகாமல் நடக்கிறது, நம்ம பாடி அவேர்னஸ் பார்க்குறது, உடம்பு கரெக்டாக நேராக நிமிர்ந்து நடக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில்லில் வரும். இதே வந்து டிலேவாக இருந்துச்சு, கிராஸ் மோட்டார் ஸ்கில் வந்து டிலேவாக இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நான் இப்போ உங்களுக்கு சொன்ன எல்லா அபிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நடக்க முடியாது, கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரே பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடியை பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதாவது நடப்பாங்க, பட் ஆனால் வந்து கீழே விழுந்துருமோன்ற பயத்தோடய நடப்பாங்க. பெரிய கேப்பாக இருந்தால் அவங்களால தாண்ட முடியாது, ஒரு ஸ்டெப்புக்கு மேலே அவங்களால ஏற முடியாது, ரொம்ப பயப்படுவாங்க, அதிகப்படியான ஃபியர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில். நடக்க முடியும், பட் ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது அவங்களுக்கு. அதே டைமில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணுற எல்லா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா லெக்கில் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்கும் வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா டெவலப்மெண்ட் டிலே இன் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் அண்ட் எமோஷனல் ஸ்கில். இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது நம்ம வந்து ஏதாவது விஷயத்த ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வேணுன்ற நீடை வந்து நான் கேட்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் அண்டு எமோஷனல் ஸ்கில்னு சொல்லுவோம். அதாவது நான் ஹாப்பியாக இருக்கும் போது சிரித்து உங்கள் கூட அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறது. இதே வந்து நான் இந்த காம்படிஷன்லையாவது வந்து லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேடான எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து நான் வந்து உங்ககிட்ட அழுகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல். நம்ம என்ன சுச்சுவேஷனில் சிரிக்கணுமா இல்லை அழுகணுமா அப்படின்ற எமோஷ்னல்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல வேண்டியதை மட்டும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து சேடாக இருக்கணும் அப்படின்னா சேட் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது ஆக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து கேமில் வந்து லாஸ் ஆகிட்டேன், அப்போ எனக்கு வந்து சேட் எக்ஸ்ப்ரெஷன் வருது, அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எதனால் நான் சேடாக இருக்கேன்னா நான் வந்து கேமில் தோத்துட்டேன், அதனால் வந்து நான் இந்தளவுக்கு சேடாக இருக்கேன். அந்த இடத்துல அந்த எக்ஸ்ப்ரெஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சோஷியல் அண்ட் எமோஷ்னல் ஸ்கில். மற்றவங்களோட அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது, ஓ அவங்க அப்படி பண்ணுறாங்க, நாமளும் அப்சர்வ் பண்ணிக்கிறது. அப்சர்வ் பண்ணிவிட்டு எது இதெல்லாம் கரெக்டாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அந்த குழந்தை வந்து பாசிட்டிவாக கற்றுக்கும் போது நம்ம என்கரேஜ் பண்ணணும், நெகட்டிவாக கற்றுக்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்ட் பண்ணணும். அதுதான் சோஷியல் அண்ட் எமோஷனல் ஸ்கில். அவங்களோட எமோஷன்ஸை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி இன்புட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் வந்து டிலேவாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அடி பட்டாலோ இல்லை பெயின் இருந்தாலோ அந்த குழந்தை பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க.
அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எமோஷ்னல் லெஸ்ஸாக இருக்கும். நம்ம வந்து இப்போ அப்பா அம்மா வந்து நம்மளை விட்டுட்டு வெளியே கடைக்கு போகிறாங்க, அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ண மாட்டாங்க. இதே ஊருக்கே போயிட்டா கூட அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்பா அம்மா வெளியிலையே எங்கேயோ போயிட்டாங்களேன்னு நினச்சி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இதே வந்து இன்னொரு டைப் ஆஃப் கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அவங்கள விட்டு வெளியே போனாவே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. காணோம், எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நேச்சர். இந்த மாதிரி காணோம், எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையேன்னு தேடுறது நேச்சர். பட் ஆனால் தேடவே இல்லை, நம்ம போகிறத ஒரு பொருட்டாகவே அவன் எடுத்துக்கல அப்படின்னும் போது அது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் எமோஷ்னலாக நம்ம அந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அந்த இடத்துல டிலே இருக்குது, சோஷியல் எமோஷ்னல் டிலே வந்து இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிலேவாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டான எமோஷனல்ஸாக அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டெவலப்மெண்ட் டிலே இன் சோஷியல் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காக்னிட்டிவ் ஏரியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திங்கிங் எபிலிட்டி, லேர்னிங் எபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி, இது 3 வந்து காக்னிட்டிவ் ஏரியாவில் இருக்கும். ஸோ இப்போ வந்து டிலேவாக இருந்துச்சு அப்படின்னா இது 3த்துலேயும் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதாவது இது 3த்தையும் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அவங்களால கேதர் பண்ண முடியாது. யோசிக்கிறது, மற்றவங்க கூட சேர்ந்து வந்து செயல்பட்டு ஏதோ ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பண்ண முடியாது டிலே இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்போ நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா டிலே இன் காக்னேட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அந்த மெயின் காம்பனன்ட்ஸு. இதெல்லாம் நான் ஷார்ட் நோட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் காக்னேட்டிவ் ஏரியானா என்ன, சோஷியல் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் டிலேஸ் உள்ள ஏரியாவாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்டும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சேம் வந்து உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷனெல்லாம் வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஆர்டரிங்காக வரும். நீங்கள் அதிலேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அது மூலயமா உங்கள் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் டீச் பண்ணவும் முடியும். தேங்க்யூ.